வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நெறைய பேர் சொல்றாங்க, "நேரம் இல்லையேங்க. நான் ரொம்ப பிஸி எதுக்கும் டைம் கிடைக்கலன்னு." ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா, பணம் இருந்தா நேரத்த சேமிக்க முடியுமா? அதாவது டைம் டிராவல் மாதிரி தான் நம்ம செய்றோமேன்னு தெரியாமயே, அத பத்தி தான் இப்ப பேசப் போறோம். ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணணும்னு எடுத்துக்கங்க. அத நம்ம அரசு மருத்துவமனையில பண்ணணும்னா, முதல்ல ஒரு டோக்கன் எடுக்கணும். 10, 15 பேர் ஆல்ரெடி லைன்ல. அந்த டாக்டர் வர்றாரா இல்லையா? மெஷின் அவைலபிளு, இல்ல டெக்னீஷியன் வந்தாரா? அனைத்தையும் எதிர்பார்க்கணும். நம்ம ஸ்கேன் 3 நாளா டிலே ஆகும். அதே ஸ்கேன் நீங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, ரூ. 3000 குடுத்தா, அதுவே 30 நிமிஷத்துல முடிஞ்சிடும். விவரமும் கையில, அதே ஸ்கேன், அதே மெஷின். ஆனா ஒருத்தருக்கு 3 நாள், மற்றொருத்தருக்கு 30 நிமிஷம். அந்த இடைவெளி யாரால வந்தது? பணமால தான். இதே மாரியே நீங்க ஒரு பயணம் தூத்துக்குடி இருந்து சென்னை போறீங்கன்னு எடுத்துக்கங்க. பைக்ல போனீங்கன்னா 12 மணி நேரம், ரயில் 11 மணி நேரம், பஸ் கார்ல 9 மணி நேரம், ஃப்ளைட்ல போனீங்கன்னா 1 மணி நேரம். பணம் இருக்கிறவங்க 1 மணி நேரத்தில சென்னை போயிடுவாங்க. அதே நேரத்தில பணம் இல்லாதவங்க இன்னும் மதுரைக்குமே போயிருக்க மாட்டாங்க. அது எல்லாம் ஒரு தான் தூரம். ஆனா நீங்க செலவழிக்கிற பணத்துக்கு நேரம் மாறுது. இந்த 2 விஷயமும் ஒண்ணே சொல்றது, நேரம் சேமிக்க பணம் தேவை. பணம் இருந்தவங்க நேரத்த வாங்கிக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க நேரத்த செலவழிக்கிறாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிஜ டைம் டிராவல். டைம் மெஷின் அப்டின்னா, சயன்ஸ் ஃபிக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சோம்னா, நேரம் தான் எல்லாம்னு சொல்லும் வாழ்க்கையில. அத வாங்குறதுக்கே பணம் தேவைப்பட்டா, அது நிச்சயமா டைம் டிராவல் தான் ப்ரோ. அத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இந்த கருத்து உங்க மனசுல தாக்கத்த ஏற்படுத்துனா, லைக் பண்ணுங்க. அப்படியே அரிமா மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் இது மாதிரியான வாழ்க்கை உண்மைகள ஷேர் பண்ண போறோம்.